குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் கார்த்திகை தீப திருவிழா டிசம்பர் 4 கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. டிசம்பர் 13 மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படும். கார்த்திகை தீபத்தை காண பல்வேறு பகுதிகளில் இருந்தும் 50 லட்சம் பேர் திருவண்ணாமலைக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. விழாவிற்கான முன்னேற்பாடு பணிகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது. பக்தர்களின் பாதுகாப்பு மற்றும் வசதிக்காக செய்ய உள்ள நடவடிக்கைகள் குறித்து வடக்கு மண்டல போலீஸ் ஐஜி அஸ்ரா கார்க் விளக்கினார். கார்த்திகை தீபத்துக்காக இந்த வாட்டியும் நாங்கள் போலீஸ் பந்தோபஸ்த் டீட்டெயிலாக இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி கடந்த ஆண்டுகளில் எப்படி மேக்சிமம் ஹெல்ப் டு த பப்ளிக், மினிமம் இன்கன்வீனியன்ஸ் இருக்கணும், அதே நோக்கத்தோடு இந்த வாட்டியும் 2024 கார்த்திகை தீபத்துக்காக ஏற்பாடு நடந்துட்டு இருக்குது. இந்த வாட்டி கொஞ்சம் டிவோட்டிஸ் இன்னும் அதிகமாக வருவாங்க எல்லாரையும் சொல்கிறாங்க. நீங்களும் சொன்னீங்க. 14ஆம் தேதி 15ஆம் தேதி பௌர்ணமியும் இருக்குது. 13ஆம் தேதி மெயின் மகாதீபம் பரணி தீபத்துக்கு அப்புறம். அதனால கொஞ்சம் கூடுதல் ஏற்பாடும் இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாட்டி டெம்பரரி பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா நெரிசல் கம்மியாக இருக்கிறதுக்காக, மக்களுக்கு இன்கன்வீனியன்ஸ் மினிமம் இருக்கிறதுக்காக 25 பஸ் ஸ்டாண்டு ஏற்கனவே ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ஸோட மற்ற துறைகளோட சேர்ந்து டைஅப் பண்ணிட்டு அதுக்கு ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குது. இந்த வாட்டி ஒவ்வொரு ரோட்ல பேசிக்கலி 9 ரோட்ஸ் லீட் டு திருவண்ணாமலை. ஒவ்வொரு ரோட்ல ஒரு சஃபிஷியன்ட் பஸ்ஸஸ் நிப்பாட்டுறதுக்காக, பார்க்கிங்காக இடம் ஏற்பாடு பிளேஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். மற்ற ஏற்பாடுகள் ஆயிட்டு இருக்குது. ரெண்டாவது கார்ஸ்ல அவங்கவுங்க இண்டிபெண்ட் பிரைவேட் கார்ஸ்ல வருவாங்க, மற்ற சின்ன சின்ன வண்டியில வருவாங்க. ஸோ இந்த வாட்டி அந்த எண்ணிக்கையும் 75லேருந்து 120 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். கார் பார்க்கிங் 2024 கார்த்திகை தீபத்துக்காக. இப்போ வெளியிருந்து வரவங்களுக்கு எங்கே கார் பார்க் பண்ணணும், அவங்களுக்கு முன்கூட்டியே நாங்கள் உங்கள் மூலமாக ஒரு கார்த்திகை தீபத்துக்கு ஒரு வாரம் முன்னாடியே ஒவ்வொரு லெட்டர்ஸே வெள்ளோர் ரோடு இருக்குது. வெள்ளோர் ரோடில் ஒரு வேளை 10 பார்க்கிங் இருக்குன்னா அந்த 10 பார்க்கிங் கூடிய எக்ஸாக்ட் அட்ரஸ் ப்ளஸ் அதோடைய கூகுள் லொக்கேஷன் உங்கள் மூலமாக நாங்கள் ப்ளஸ் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் கூட அங்கே சோஷியல் மீடியாலையும் நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிடுவோம். பஸ் ஸ்டாண்ட் சொல்லி டெம்பரரி பஸ் ஸ்டாண்ட் பொறுத்திருக்கும் எண்ணிக்கை 10லேருந்து இந்த வாட்டி 25 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். திருவண்ணாமலை டவுன்லேயும் சரி, கிரிவலம் பாதையிலையும் சரி, மாட வீதியிலையும் சரி கொஞ்சம் பைக் பெட்ரோல்ஸ் அதிகமாக இந்த வாட்டி யூஸ் பண்ணுறோம். அந்த டிராஃபிக் கன்ஜெஷன் யூஸ் பண்ணதுக்கும் ஈஸியாக இருக்கும், கிரைம் கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி என்ன கம்ப்ளைண்ட் சொன்னாங்கன்னா, சில பேர் அங்கே வந்து எக்ஸ்டார்ஷன் பண்ணுவாங்க, மிரட்டி காசு கேட்கறது, அவங்க தொந்தரவு கொடுக்கறது பக்தர்களுக்கு. அதுக்காகவே ஒரு பறக்கம் படை மாதிரி 14 கிலோமீட்டர் கிரிவலம் இருக்குல்ல, 14 கிலோமீட்டர்னா 1 கிலோமீட்டருக்கு ஒரு பறக்கம் படை QRT மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஏதாவது தகவல் யாராச்சும் விக்டிம் கொடுத்தாங்கன்னா, பாதிக்கப்பட்ட ஃபேமிலி, பாதிக்கப்பட்ட பக்தர்கள் கொடுத்தாங்கன்னா, இந்த தீபம் கண்ட்ரோலுக்கு தெரிஞ்ச உடனே அந்த பறக்கம் படைக்கிட்ட சொல்லிட்டு உடனடியாக அதில் என்ன சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கு எடுக்கப்படும். கிரிவலம் பாதைக்கும் சரி, மாட வீதி இதுக்கும் சரி, கோயில் சுற்றி அது சொல்லிடுவோம். மெயினா தீபம் கண்ட்ரோல்ல சொன்னா போதும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு நாங்கள் கொடுத்தோம்னா பக்தர்களுக்கு டிஃபிகல்ட்டா போயிடும். ஒரு வாரம் முன்னாடியே தீபம் கண்ட்ரோல்ற 2-3 நம்பர் கொடுத்துருவோம். மக்களுக்கு டெம்பரரி பஸ் ஸ்டாண்டு ஏற்பாடு ஆயிடுச்சு, கார் பார்க்கிங்கும் 120 பார்க்கிங் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு சஃபிஷியன்ட் ஸ்பேஸ் இருக்கு. எங்கேயுமே அவங்களோட வண்டிகள் மெயின் ரோட் சைடில் பார்க் பண்ணக்கூடாது. அது அவங்களுக்கு உங்கள் மூலமாக ரெக்வெஸ்ட் பண்ணுறோம். அதே மாதிரி யாராச்சும் இந்த மாதிரி டிராஃபிக் வயலேஷன் பண்ணுறாங்கன்னா நிச்சயமாக அவங்க மேலே லீகல் ஆக்ஷன் கண்டிப்பாக நாங்கள் எடுப்போம். கிரிவலம் பொறுத்தருக்கும் 14 பறக்கும்படி சொல்லலாம். 1 கிலோமீட்டருக்கு ஒரு பறக்கும்படி. மாட வீதி 4 பறக்கும்படி.